குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 100 நாட்களுக்கு மேல் தொடர்ந்த சண்டையால் மேற்காசியாவில் பதற்றம் நீடித்தது. ஆண்டு துவக்கத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $60க்கும் குறைவாக விற்பனையான நிலையில் மேற்காசிய போர் பதற்றத்தால் ஏப்ரல் மே மாதங்களில் கச்சா எண்ணெய் விலை $110 கடந்தது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ஆர்மூஸ் ஜலசந்தியில் நிலவும் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் நம் நாட்டில் 4 ஆண்டுகளுக்கு பின் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது. அதேபோல் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர், வர்த்தக சிலிண்டர் விலையும் மளமளவென உயர்ந்தது. ஈரான் அமெரிக்கா இடையே தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதும் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்தாலும் போர் முடிவுக்கு வராததால் தொடர்ந்து $100 கடந்தே கச்சா எண்ணெய் விற்பனையானது. கடந்த வாரங்களில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $90 முதல் $85க்கு விற்பனையானது. இந்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த 100 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த போர் முடிவுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று இரவு அறிவித்தார். இருதரப்பு அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் 19ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தாகும் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதனால் மேற்காசியாவில் போர் பதற்றம் தணிந்துள்ளது. இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் இன்று காலை கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு 4 முதல் 5% வரை சரிந்தது. இன்றைய வர்த்தகத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $80க்கும் கீழ் விற்பனையாகிறது. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஒரு பேரல் $83க்கும் கீழ் வர்த்தகமாகிறது. பல நாட்களுக்கு பின் கச்சா எண்ணெய் விலை $80க்கு கீழ் இறங்கியுள்ளதால் சர்வதேச அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நீங்குவதுடன் அதன் விலை குறைய வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதன் எதிரொலியாக நம் நாட்டின் முக்கிய பங்கு சந்தைகளான சென்செக்ஸ் 1000 புள்ளிகளும், நிப்டி 250 புள்ளிகளும் உயர்ந்து வர்த்தகமாகின்றன.